திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நான் கவனமாக வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 முதல் 10 முடியுள்ள சிந்தனைக்காக 10வது வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசிக்கின்றேன். நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுடைய வல்லமையினாலே பவுல் அடிகளார் நிகழ்த்தின ஒரு பெரிய அற்புதத்தை தான் இந்த வாசித்து கேட்ட பகுதியிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இக்கோனியா பட்டணத்திலே கிறிஸ்துவை பற்றி பவுல் அடிகளார் பிரசங்கிக்கிறார். அங்கே எதிர்ப்பு உண்டாகிறது. இவரை எப்படியாவது கல்லறிய வேண்டும் அப்படி என்று எல்லா மக்களும் தீர்க்கமான முடிவு பண்ணி வாய்ப்புக்காய் காத்து கொண்டிருக்கிற தருணத்திலே இதை அறிந்த பவுலடிகளார் அங்கிருந்து லீஸ்திரா தெர்பே போன்ற பட்டணங்களுக்கு வருகிறார். அங்க அந்த பட்டணத்துல வருகின்ற போதுதான் பவுலடிகளார் மூலம் அங்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. எப்படி என்று சொன்னால், தாயின் வயிற்றிலேயே பிறக்கும் போதே சப்பானியாயிருந்து, வேதம் அழகாய் சொல்கிறது, ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை இயேசுவின் நாமத்தினாலே பவுலடிகளார் நடக்க செய்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதாவது நம்முடைய கடவுள் முடியாததை முடித்து காட்டுகின்றவர் தான் என்கிற மாபெரும் உண்மையை, சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Impossible will become possible. முடியாத காரியம் முடியும் என்ற நிலையை அடைய வைப்பதுதான் நம்முடைய கடவுளுடைய சிறப்பு. சற்று சிந்தித்து பாருங்கள். பிறக்கும் போதே முடவன், ஒருபோது எழும்பி நிற்க முடியாதவன், நடக்காதவனை இங்கே பவுலடிகளார் ஆண்டவருடைய நாமத்திலே நடக்க வைக்கின்றார். அதற்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடப்பதற்கு ஒரு 3 மிக முக்கியமான படிகளை நாம் பார்க்க முடியும். 3 எளிமையான படிகள். அந்த படிகளை நாம் எடுத்து வைப்போம் என்று சொன்னால், அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் முடியாது என்று நாம் முற்றுப்புள்ளி வைத்த காரியங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நடத்தி காண்பிப்பார். அதான் பார்ப்போம். அவனிடத்திலே அந்த முடவன் பிறவியிலேயே பிறக்கும் போது நடக்க முடியாதவனாய் பிறந்த ஒரு மனிதன் நடப்பதற்கு 3 மிக முக்கியமான படிநிலைகள் அல்லது காரணங்கள். ஒன்று, 9வது வசனத்தின் முதற் பகுதி. பவுல் பேசுகிறதை
கேட்டு கொண்டிருந்தான். நன்றாய் கவனியுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடப்பதற்கு மிகவும் மிகவும் மிக முக்கியமான ஒரு அவசிய தேவை காரியம் என்னவென்று சொன்னால் கேட்கின்ற ஒரு காரியம். என்ன கேட்கணும்? அவன் பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். பவுல் என்னதான் பேசியிருப்பார்? சுவிசேஷத்தை பிரசங்கித்திருப்பார். அதை அவன் கேட்டான். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவர் நிகழ்த்திய அற்புதங்கள், அவர் பட்ட பாடுகள், சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், பரலோகத்திற்கு ஏறி சென்ற காரியம், மீண்டும் வரப்போகின்ற காரியம், எல்லாவற்றையும் குறித்து பவுலடிகளார் பிரசங்கித்திருப்பார். அதை அவன் காது கொடுத்து கேட்டார். காது கொடுத்து கேட்டார். ஆம் அன்பானவர்களே, எப்போதுமே கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய செவிகள் திறந்து இருக்க வேண்டும். நம்முடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும். அதான் ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உருவாவதற்கும் விசுவாசம் வளருவதற்கும் அடிப்படை தேவை என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு காரியம், அவன் கேட்கின்றவனாக இருக்க வேண்டும். பாருங்கள், அவன் செவி கொடுத்து கேட்கின்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். அநேக நேரத்துல கோயிலுக்குள்ளதான் இருக்கிறோம், உண்மைதான். ஆனா கோயிலை முடித்து வெளியே போகும்போது பிரசங்கத்தினுடைய சாராம்சம் கேட்டா அநேகருக்கு என்ன செய்வதில்லை, அநேகருக்கு தெரிவதில்லை. அப்போ சரீரம் உள்ளதான் இருக்கு, ஆனா சிந்தனைகள் எங்கோ பறந்து கொண்டிருக்கிறது. ஆனா இவன் அப்படி அல்ல. காது கொடுத்து ரொம்ப தெளிவாய் கடவுளுடைய நற்செய்தியை, சுவிசேஷத்தை கேட்கிறான். ஆம் அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு நமக்கு முதலாவது அடிப்படை தேவை, நம்முடைய விசுவாசம் உருவாவதற்கும் வளர்வதற்கும் அடிப்படை தேவை எதுவென்று சொன்னால் கேட்கின்ற ஒரு அனுபவம். அதான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்வார். மார்க் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது அழகாய் கண்டுகொள்ள முடியும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார் 24வது வசனத்தில், நீங்க கேட்கிறத கவனியுங்கள் அப்படி என்று சொல்லுகின்றார். விதைக்கிறவன் ஓமையிலே அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து போதிக்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தான பாருங்க, இங்கே இந்த முடவன் தான், நடக்க முடியாதவன் தான், உண்மைதான். ஆனால் அவன் வசனத்தை கேட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 18வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். 18வது அதிகாரத்துல ஒரு ஐத்திகு என்ற ஒரு வாலிபனை குறித்து நான் பார்க்க முடியும். 20வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். பவுலடிகளாருடைய பிரசங்கத்தை கேட்பது என்பது ஒரு வரப்பிரசாதம், பெரிய வாய்ப்பு. அது இன்றைக்கு பல்வேறு ஊடகங்கள் வந்துவிட்டன. அன்றைக்கு இந்த ஊடகங்கள் இல்லாத காலகட்டம். பவுலடிகளாருடைய பிரசங்கத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு ஐத்திகு என்ற வாலிபனுக்கு கிடைத்தது. ஆனால் அவன் அதை என்ன செய்தான்? அப்படியே
உள்ள பாடி இருந்துச்சு உள்ள, ஆனா அவன் கேட்கல. நித்திரை மயக்கத்தினாலே அவன் தூங்கி கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். ஐத்துகி என்கிற வாலிபன். ஆனால் இங்க பிறவியிலேயே முடமாய் பிறந்தவன் என்ன செய்கிறான் கேட்பாருங்க. அவன் கேட்கிறான், வசனத்தை கேட்கிறான். அது கேட்டல் மிக மிக ஒரு நம்முடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படை தேவை. அதான் இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய இந்த கேட்கின்ற கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்ற ஒரு காரியத்திலே அநேக நேரத்திலே குறைபட்டு இருக்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், உலக ரீதியான பொழுதுபோக்குகள் இன்றைக்கு அதிகரித்து விட்டன. பாருங்க, தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கிறோம் அதிக நேரம். இன்றைக்கு பெண்கள் அதிகமாய் செலவிடுகின்ற நிகழ்ச்சி தொலைக்காட்சி சீரியல்ல செலவிடுகிறார்கள். அடுத்ததாக செல்போன்ல இன்றைக்கு ஏராளமான என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துவிட்டது. உலக அளவில் இருக்கிற மேஜிக் ஷோவை நாம் பார்க்கிறோம், விளையாட்டுகளை நாம் பார்க்கிறோம், கண்டு கழிக்கிறோம். இப்படி எல்லா பொழுதுபோக்குகளும் வந்துவிட்ட காரணத்தினாலே கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் இன்றைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இங்கே இந்த முடவன் பிறவியிலேயே முடவனாய் பிறந்து ஒரு முறை கூட எழுந்து நிற்க இயலாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் கடவுளுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அவன் செவி கொடுத்து கேட்டான். ஆகையினால தான் சில நேரத்தில் ஏற்பாட்டுக்கு கூட கடவுள் கோபப்பட்டார். எதுக்கு கோபப்பட்டார் என்று சொன்னால், மக்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்காத காரணத்தினால் அவர்கள் செவி கொடுக்கல என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலே தான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, நீங்கள் காதார கேட்டும் உணர மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகையினால் தீர்க்கனை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் காதுகளை மந்தப்படுத்து. கேட்க கூடாதுயா. ஏன்னா என்னுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை, என்னுடைய வார்த்தையை அவன் கேட்கவில்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். அது அவனுடைய சுகத்திற்கு ஒரு அடித்தளமாக இருந்தது. இன்றைக்கு எந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் சங்கீதம் 19:10வது வசனம் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது, தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். கடவுளுடைய வார்த்தை டேஸ்ட் மிகுந்தது. அதை நாம் சுவைக்க பழக வேண்டும், ருசிக்க பழக வேண்டும். அதற்கு அடிப்படை தேவை நமக்கு கேட்கின்ற ஒரு பண்பு தேவை. அதான் பாருங்க, முதல் வசனம் சொல்லுகிறது, 9வது வசனம் சொல்லுகிறது, பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தார். தூங்கல, வேற எதையோ சிந்திக்கல. ஐயோ நான் இப்படி முடமாகி விட்டேன் என்று அதை குறித்தெல்லாம் நினைக்கல. பவுல் என்ன பேசினாரோ அதை கூர்மையாய் கவனித்துக் கொண்டிருந்தார். அடுத்து பாருங்க, 9வது வசனத்தின் 2வது பகுதியை நாம் பார்க்கின்ற போது 2வது காரியத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். 2வது காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ள முடியும். அதான் 14வது அதிகாரம்
9வது வசனத்தின் 2வது பகுதி. அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. அப்போ பவுல் இப்ப அவனை பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? விசுவாசம் உள்ளவனாக பார்க்கிறான். அப்போ இந்த விசுவாசம் எப்படி இவனுக்குள்ளே வந்தது? எப்படி வந்தது? கேட்டான், வசனத்தை கேட்டான், வசனத்துக்கு அவன் செவி கொடுத்தான். மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொண்டான். வசனத்தை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவருக்குள்ள அப்படியே விசுவாசம் உருவாயிச்சு. எல்லாவற்றுக்கும் இருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள புறக்கணிக்க முடியும். அது ஃப்ரீ வில். யாரு சுதந்திரம் அது. இது நமக்கு ஆகாதப்பா அப்படின்னு சொல்ல முடியும். பரவாயில்லையே, இது நமக்கு நல்லா இருக்கு, நம்முடைய வாழ்வுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல முடியும். அந்த 2 உரிமையும் அந்த முடவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவனுக்குள்ளே விசுவாசம் ஊற்றெடுத்து பெருக ஆரம்பித்தது. இதை யார் பார்க்கிறார்? பவுல் பார்க்கிறார். பாருங்க, விசுவாசத்துக்கு அடிப்படை தேவை எதுதான்? இறை வார்த்தை. இறை வார்த்தை இருந்தால் விசுவாசம், விசுவாசம் இருந்தால் செயல்படுதல் வரும். இங்கே பாருங்கள், விசுவாசம் அவன் விசுவாசிக்க தவறி இருந்தால், அந்த நற்செய்தியை புறக்கணித்திருந்தால் அவன் நிச்சயமாக விசுவாசம் உண்டாயிருக்காது. அவன் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் முடவனாகத்தான் இருந்திருப்பான். அப்போ இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை வளர விடாமல் செய்வது எது? அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்துல நான் கேட்கிறோம், என்ன நாங்க வசனம் கேட்கலையா, நாங்க விசுவாசிக்கலையா, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இது போன்ற அற்புதங்கள் நடப்பதில்லை என்று கேட்கக்கூடும். உண்மையாகவே நாம் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் தான், கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடப்பதில்லை, தாமதமாகி கொண்டிருக்கிறது. அதற்கு இயேசு சொல்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் அதான் மார்க்கு 4வது அதிகாரம் 18வது வசனம். நான் வசனத்தை கேட்கிறோம் உண்மைதான், ஆனால் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சைகள் அவைகள் எல்லாவற்றையும் நெருக்கி போடுகிறது. வசனம் நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றாதபடிக்கு, விசுவாசத்தை வளர செய்யாதபடிக்கு தடையாயிருப்பது நம்முடைய உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள், உலகத்தின் இச்சைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விசுவாசம் அடிப்படைதான். விசுவாசத்துக்கு அடிப்படை தேவை இறைவார்த்தை. இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் விசுவாசம் நம்மளே வளரும். இங்க பாருங்க, அநேக திருமறையிலே பல முக்கியமான நபர்கள் சுகம் பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள். அவர்களை எதை இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார் என்று சொன்னால் தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்தை நான் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் போது கண்டுகொள்ள முடியும். ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். இயேசுவினிடத்திலிருந்து வீட்டுக்குள்ள போக முடியாது. ஆகையினால் வீட்டின் கூரையை பிரித்து கூரை வழியாக அந்த திமிர்வாதக்காரனை இறக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை பார்த்து ஒண்ணுமே சொல்லலை. ஆனா அது அவனை பார்த்து சொல்லுவதற்கு முன்பாக என்ன சொன்ன 4 பேரை பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னார் பாருங்க, குணமாக்குவதற்கு முன்பாக இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, 5வது வசனம் அதான் சொல்லுகிறது. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யாருடைய விசுவாசத்தை கண்டு? இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு. திமிர்வாதக்காரனை கண்டல்ல, சுமந்து வந்தார்களே அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, சுமந்து வந்து எப்படியாவது இயேசுவுக்கு முன்பாக இறக்கினால் இவனுக்கு விடுதலை உண்டு என்ற நம்பிக்கையோடு வீட்டின் கூரையை பிரித்து இறக்கினார்களே அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு. அப்படி பார்த்துதான் அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக மார்க் 5வது அதிகாரம்
34வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பெரும்பாடுள்ள நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்த அருமையான அந்த பெண்மணியை பார்த்து, தன் வஸ்திரத்தை தொட்டு சுகப்பற்ற பெண்மணியை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னது, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதே போல பர்திமேயு என்ற பார்வை இழந்த ஒரு மனிதன், பார்வை இழந்த மனிதன், அவன் 10வது அதிகாரத்தில் அவனை குறித்து பார்க்க முடியும். அவனை பார்த்து இயேசு பிறவியிலேயே பார்வையற்றவன், அவனுக்கு இயேசு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். சுகத்தை கொடுப்பதற்கு அவனை பார்த்து காரணம் சொன்னது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆம் அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ கடவுளுடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ருசிப்பதற்கு 2வது மிக முக்கியமான தேவை கடவுள் பேருள்ள ஒரு விசுவாசம், உறுதியான விசுவாசம். 3வது அவனிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு சிறப்பு குணம் என்னவென்று சொன்னால், அதான் வாசிகள் பார்க்கலாம். 10வது வசனம், மார்க் 14வது அதிகாரம் 10வது வசனத்தில் கடைசி பகுதி, உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். முதலாவது கடவுளுடைய வார்த்தையை கேள். 2வது விசுவாசம், பிலீவ், நம்பு. 3வது ஆக்ட், செயல்படு. இது 3வது அந்த பிறவி சப்பானியிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு பண்பு. செயல்படு, செயல்படு, செயலாற்றல். பவுலடிகளார் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். நீ எழுந்து காலூன்றி நில். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிறக்கும் போதே பிறவி சப்பானி, ஒருபோதும் வேத அழகாய் சொல்லு, ஒருபோதும் நடந்ததில்லை. நடவாமல் இருந்த ஒரு மனிதனை பார்த்து பவுலடிகளார் சொல்லுகிறார், எழுந்து நீ நட, ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லுகிறார். எழும்பு. அவன் என்ன யோசிச்சிருக்கணும்? வேற ஒருத்தனா, என்னால இது சாத்தியம் இல்லை, நான் பிறந்ததிலிருந்தே முடவன், நான் பிறந்ததிலிருந்தே நடக்க முடியாது, நீ எப்படி இதை சொல்ல முடியும்? அப்படி என்று அவன் உட்காரவில்லை. பவுலடிகளார் சொன்ன உடனேயே அவன் என்ன செய்தான்? நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி என்ற சூழ்நிலையிலும் பவுலடிகளார் சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான், செயல்பட்டான். சில நேரத்துல 2 காரியம் நமக்கு இருக்கிறது. கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம், 2 இருக்கு. ஆனா அதற்கு செயல் வடிவம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பதில்லை. செயலிலே இறங்க தயங்குகிறோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம், அநேக நேரத்தில் செயல்பட தயங்குகிறோம். இது நடக்குமா? இதை நான் செய்ய முடியுமா? அப்படி என்பதிலே நாம் தயங்கி நிற்கின்றோம். ஆனால் இவன் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இவன் குதித்து எழுந்து நடந்தான். அதான் செயல்பட்டான். கடவுளுடைய வசனம் விசுவாசத்தை உருவாக்குகிறது. விசுவாசத்தின் நிமித்தமாய் எழுப்பி நட என்று சொன்ன உடனே அவன் எழுப்பி நடந்தான். அதான் செயல்பாடு இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம், அது செத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஒரு பார்வை இழந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பார்வை கொடுக்கிறார். பாருங்க,
இந்த பர்த்திமேயு குருட பார்வையற்ற மனிதனை பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று தொட்டு அவனுக்கு பார்வை கொடுக்கின்றார். ஆனா இன்னொரு மனிதனுக்கு பார்வை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? உமிழ்ந்து தரையிலே உமிழ்ந்து, உமிழ் நீரினால் தரையிலே துப்பி, உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேரை போய் முகத்தில பூசுகின்றார். அடுத்து சொல்லுகிறார், சீலோவாம் குளத்திலே போய் கழுவு. எப்படி செயல்படுகிறானா அப்படி என்று கடவுள் பார்க்கிறார். இவன் எந்த அளவிற்கு விசுவாசத்தோடு செயலாற்றுகிறான் என்பதை கடவுள் பார்க்கிறார், பரிசோதிக்கிறார். நீ போய் சீலோவா குளத்திலே கழுவு. இது என்னடா, ஏதோ ஒண்ணு பண்ணினாரு, துப்பினார், உமிழ்நீர்னால சேருண்டாக்கி மூத்துல பூசினார், அது கூட பரவாயில்ல. இப்போ போய் எங்க போய் கழுவுன்னு சொல்லுகிறார், சீலோவா குளத்திலே போய் கழுவு. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? உமிழ்நீருக்கு அவ்வளவு பெரிய பவரா, அவ்வளவு பெரிய வல்லமையா? அப்படி எல்லாம் அவன் யோசிக்கல. இதை சொன்னவர் இயேசு கிறிஸ்து. ஆகையினால் அவன் செயல்பட்டான், எழுந்தான், போனான். அவன் சீலோவா குளத்திலே போய் கழுவினான், அவன் பார்வை பெற்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எங்கே கடவுளுடைய அற்புதத்தை சுவைப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் தடையா இருக்கிறது? இந்த மனிதன் இந்த மாபெரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள மூன்று சிம்பிள் காரியம் தான், 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அது ஒன்று, அவன் கேட்டான், வசனத்தை ஆர்வத்தோடு கேட்டான். கேட்டது நிமித்தமாய் விசுவாசம் அவனுக்குள்ளே உண்டாயிற்று. அது நிமித்தமாய் அவன் செயல்பட்டான், அற்புதத்தை ருசித்தான், எழும்பி நடந்தான். இந்த நாளிலே இந்த கூடுகையிலே பங்கெடுத்திருக்கிற உங்களை பார்த்து, நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த 3 காரியங்களை சொல்லுகிறார். கேள், செவி கொடுத்து கேள். உலக என்டர்டைன்மெண்ட்ஸ், பொழுதுபோக்குகளை எல்லாம் விட்டுவிட்டு கடவுளுடைய வார்த்தையை கேள். விசுவாசி. அடுத்து நீ செயலாற்று. செயலாற்று. இந்த 3ம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே தானாக நடக்கும். ஆமன்பானவர்களே, உணர்வோம், நாம் சிந்திப்போம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் வசனத்தை சரியா கேட்பதில்லை. வசனத்தை கேட்காதனால விசுவாசத்திலே குறைபட்டவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்திலே குறைபட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே செயல்பட நமக்கு பயம், தடுமாற்றம், செயல்பட நமக்கு குழப்பம் நமக்குள்ளே உண்டாகின்றது. ஆனால் கேட்கும் போது, விசுவாசிக்கும் போது அவைகள் நம்மை செயல்பட வைக்கிறது. எழுப்பி நட என்று சொன்ன உடனே வேதம் சொல்கிறது, அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஆம் அன்பாளர்களே, இந்த நாளில் உணர்வோம், இந்த முடவன், ஒருபோதும் நடவாத ஒரு முடவன் எழுப்பி நடந்தான் என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளினாலே முடமாகி கிடக்கலாம். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளினாலே நான் ஒருவேளை முடமாகி கிடக்கலாம், நடக்க முடியாமல் முடங்கி கிடக்கலாம், நாம் பிரச்சனையினால சப்பானியா இருக்கலாம். எழுப்பி நடக்க வைக்க முடியும் ஆண்டவரால். வசனத்துக்கு சரியா வசனத்தை கேட்கணும். விசுவாசத்திலே வளர்ப்பதற்கு வளரணும். செயல் விசுவாசத்தை நாம் வெளிக்காட்ட வேண்டும், அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் காத்துக் கொள்வதாக.